தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். பாடம் 1. ரீப்ரிண்ட் நம்பர் 4385. பக்கம் 1. தலைப்பு: விசுவாச வீரர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனங்கள். ஆதார வசனம்: எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நற்சிந்தனைகள், நல்வார்த்தைகள் மற்றும் நற்கிரியைகள் விஷயத்தில் இயக்கும் ஆற்றலாக காணப்படும் விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் குறிப்பாக விசுவாசத்தை பற்றி இப்பாடத்தில் ஆராயப் போகிறோம். நம்முடைய பாடத்திற்கான ஆதார வசன பகுதியானது பரிசுத்த பவுலின் எழுத்துக்களில் சிறந்த படைப்புகளில் ஒன்றாய் காணப்படுகின்றது. உண்மையில் எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டுள்ள முழு நிருபமும் வேதாகமத்தில் கட்டளையிடும் நிருபமாக இருக்கிறது. சிலர் இந்த நிருபத்தின் ஆசிரியர் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது உண்மையே. ஆனால் இது பரிசுத்த பவுல் அடிகளார் மூலம் எழுதப்பட்டுள்ளது என்பதில் நமக்கு எந்த ஐயமும் இல்லை. இந்த நிருபம் முழுவதிலும் அவரது தலைசிறந்த வாதமும் பயபக்தியும் மற்றும் அவரது தனிப்பட்ட தாழ்மையும் வெளிப்படுகின்றது. இந்த நிருபம் யுகங்களுக்கடுத்த தெய்வீக திட்டம் குறித்த ஆழ்ந்த அறிவை கொடுக்கின்றது. மேலும் பரிசுத்த பவுல் அடிகளாரின் மற்ற நிருபங்களுடன் இசைவாக காணப்படுகின்றது. இதனால் வேதாகமத்தின் மற்ற எழுத்துக்களை விட மேம்பட்டதாக காணப்படுகின்றது. இதன் மொழிநடையானது பரிசுத்த பவுல் அடிகளாரின் மற்ற நிருபங்களை விட மிகவும் உயர்தரமாக காணப்படுகின்றது என்று சிலரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு எளிமையாக விளக்கம் கொடுக்கப்படலாம். இவருடைய மற்ற நிருபங்களானது ஆரோக்கியமான தர்க்கங்களையும் விவாதங்களையும் முழுக்க பெற்றதாக இருப்பினும் இவை பொதுவான வாசகனுக்கென்று எளிமையான மற்றும் தகப்பனுக்கே உரிய பாணியிலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த ஒரு நிருபமானது மீதமுள்ள 11 அப்போஸ்தலர்களுக்கும் இன்னுமாக யுக மாற்றத்தினை குறித்து புரிந்து கொள்ளுவதில் தாமதம் காண்பித்த கல்விமான்களாயிருந்த மற்ற எபிரேயர்களுக்கும் குறிப்பாய் எழுதப்பட்டது. ஆகையால் இது பரிசுத்த பவுல் அடிகளாரின் தலைசிறந்த படைப்பே ஆகும். ஏனெனில் இதில் அவர் யூத யுகத்தினுடைய நிழலான அம்சத்தினை விவரிப்பதற்கும் சுவிசேஷ யுகத்தினுடைய நிஜமான அம்சங்களை சுட்டி காண்பிப்பதற்கும் 1000 வருஷ யுகம் பற்றியவைகளை சுட்டி காண்பிப்பதற்கும் பெரும் பிரயாசம் எடுத்துள்ளார் என்பது நிச்சயமே. இந்த நிருபத்தின் 13ஆம் அதிகாரத்தில் தீமோத்தேயு குறிப்பிடுவதும் இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்ற வார்த்தைகளும் பரிசுத்த பவுல் அடிகளார் ரோமில் சிறையில் காணப்பட்ட போது இந்த நிருபத்தை எழுதினார் என்பதும் சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. இந்த மாபெரும் மனிதனை, அதே சமயம் தாழ்மையுள்ள மனிதனை, அதாவது பரிசுத்த பவுல் அடிகளாரை தெய்வீக திட்டத்தின் ஆழங்கள் அநேகவற்றை வெளிக்கொணரும் தமது வாய்க்கருவி என கர்த்தர் பயன்படுத்திய காரியம் வினோதமாய் பார்க்கப்பட வேண்டாம். இவரது ஆரம்பகால கல்வியறிவும் புறஜாதிகளுடன் இவருக்கு இருந்த தொடர்பும் கூடவே இவரது ஆழமான ஆன்மீக நிலையும் மற்றும் கர்த்தருக்கு முழுமையான அர்ப்பணிப்பும் முன்னுரைக்கப்பட்டது போலவே இவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிடுவதற்கு தகுதியாக்கியது. இவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளின் வரிசையினையும் நாம் நினைவில் கொள்வோமாக. இவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் பரிசுத்த பவுல் அடிகளாரின் ஊழியமானது முதலாவதாக கர்த்தர் மூலமாய் புறஜாதியாருக்கு வழிநடத்தப்பட்டது. இதற்கு பிற்பாடே இவர் அகரிப்பா ராஜாவின் முன்னிலையிலும் பாலஸ்தீனியாவின் மற்ற கனம் பொருந்தியவர்களின் முன்னிலையிலும் கொண்டு போகப்பட்டார். இன்னும் சில காலங்களுக்கு பிற்பாடு இவர் ரோமில் உள்ள சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார். மேலும் சந்தேகத்திற்கிடமின்றி இவர் அங்கு நீதிமன்றத்திற்கு முன்னிலையில் சாட்சியம் பகிர்ந்தார் என்று பார்க்கிறோம். பிற்பாடு எபிரேயர்களுக்கான தேவ செய்தியினை பெற்றிருந்த இந்த நிருபத்தின் மூலமாக அப்போஸ்தலர்களிலேயே பிரதானமாய் காணப்பட்ட இவர் மூலமாக நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய காரியங்களினால் சிக்கி காணப்பட்டவர்களாகிய உத்தம இஸ்ரவேலர்களுக்கு
கர்த்தர் பெரிதும் உதவினார். அதாவது தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவில் நிஜப்படுத்தப்பட்டுள்ளதும், மேலும் நிஜமான ஆசாரியனாக, நிஜமான தீர்க்கதரிசியாக, நிஜமான நியாயாதிபதியாக, புது நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் நிஜமான மத்தியஸ்தராக கர்த்தர் ஆற்றப்போகும் மாபெரும் வேளையில் நிஜப்படுத்தப்பட்டுள்ளதுமான நித்தியமான உண்மைகளுக்கும் அதன் நிழலான காரியங்களுக்கும் இடையில் சரியாய் வேறுபாட்டை அறிய முடிகிற அளவுக்கு தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள கூடாதவர்களாகவும் காணப்பட்ட யூதர்களை இந்த அப்போஸ்தலன் மூலம் உதவப்பட்டார். நம்பப்படுகிறவைகளுக்கான அஸ்திபாரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சரியாக சொல்ல வேண்டுமெனில், நம்பிக்கை என்பது அஸ்திபாரமற்றது, நிஜமானதல்ல. அதற்கு உண்மையான அஸ்திபாரம் இல்லை. அது வெறும் நம்பிக்கை மட்டுமே. அதனால் எதையும் தாங்கி நிற்க இயலாது. ஆனால் விசுவாசம் என்பது நம்பிக்கையை விட மேலானதாகும். விசுவாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை சுட்டி காண்பிக்கிறது. மாறாதவராகவும் மாறாதவரானபடியினால் எல்லா வல்லமையுள்ளவராகவும் காணப்படும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்படுமானால், என்ன வந்தாலும் விசுவாசத்தினால் அவரை உறுதியாய் நம்ப முடியும். நம்பிக்கை ஓர் அஸ்திபாரத்தினை கண்டடைகின்றது. அதாவது விசுவாசத்தின் அஸ்திபாரத்தினை, உறுதியினை கண்டடைகிறது. ஏனெனில் விசுவாசமானது தெய்வீக வாக்குத்தத்தத்தின் மீது நிலை கொண்டிருக்கின்றது. ஆகையால் இத்தகைய தெய்வீக வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டிராத எந்த ஒரு நம்பிக்கையினையும் உடைய ஒருவன் அஸ்திபாரமற்ற நம்பிக்கையினை உடையவனாய் இருப்பான். ஆகையினாலே அந்நிய ஜனங்களை நிச்சயமற்ற, உறுதியற்ற நம்பிக்கைகள் மற்றும் பயங்களினால் நிரம்ப பெற்றவர்களாய் நாம் பார்க்கிறோம். சில காரியங்களை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் நிச்சயமின்மையினையும் பயங்களையும் சந்தேகங்களையும் உடையவர்களாக காணப்படுகின்றனர். காரணம், இவர்களுக்கு விசுவாசம் இல்லை. இவர்களுக்கு விசுவாசம் இல்லாததற்கான காரணம், இவர்கள் தேவனால் வாக்களிக்கப்படாதவைகளுக்காக நம்பிக்கொண்டிருக்கின்றனர். மேலும் தேவன் வாக்களித்துள்ளவைகளை இவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆகையால் இவர்கள் விசுவாசத்திற்கான அஸ்திபாரத்தினையோ நம்பிக்கைக்கான அஸ்திபாரத்தினையோ பெற்றிருக்கவில்லை. இவைகளை உணர்ந்து கொள்ளுகையில் நமது நம்பிக்கைகளானது நிச்சயமற்ற கற்பனைகளிடத்திற்கு பறந்து போய்விடாதபடிக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தெய்வீக வாக்குத்தத்தங்கள் எனும் விசுவாச அஸ்திபாரத்தின் மீது நம்பிக்கையினை உறுதியாய் கட்டிட வேண்டும். இத்தகைய சரியான விசுவாசத்தினை கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாகவே திவ்ய வார்த்தைகளுடைய மாணாக்கர்களாக காணப்பட வேண்டும். மேலும் இவர்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் படிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் இவர்களுடைய விசுவாசம் காணப்படும். இவர்களுடைய விசுவாசம் அதிகமாய் காணப்படுகையில் வாக்குத்தத்தங்கள் மீதான இவர்களது ஆராய்ச்சியும் அதிகமாகவே காணப்படும். அப்போஸ்தலன் நம்முடைய மனங்களுக்கு முன்பு கடந்த காலங்களில் வாழ்ந்துள்ள விசுவாச வீரர்கள் கூட்டத்தாரை கொண்டு வருகின்றார். இவர்கள் நம்முடைய வியப்பை தூண்டத்தக்கதாகவும் இவர்களில் உள்ள அநேக விசுவாச வீரம் நம்மிலும் உருவாகத்தக்கதாகவும் வேண்டி இவர்களை அப்போஸ்தலன் நம் முன்பாக உயர்த்தி பிடித்து காட்டுகின்றார். அப்போஸ்தலனால் பட்டியலிடப்பட்டுள்ள இவர்களில் எவருமே தேவனை பற்றின விஷயத்தில் அஞ்ஞானிகளைப் போன்று ஊசலாட்டமான எண்ணங்களை பெற்றிருந்து உண்மை நம்பிக்கைக்கு மாறுபட்ட நம்பிக்கை கொண்டிருந்து கற்பனையில் மிதக்கவில்லை. இவர்கள் அனைவரும் உறுதியாயிருந்தனர், ஆற்றல் மிக்க பாத்திரங்களாயிருந்தனர். யாரில் தாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர் என்று அறிந்தவர்களாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் தங்களது விசுவாசத்திற்கு சான்று பகர்ந்தவர்களாய் காணப்பட்டனர். விசுவாசத்திற்கு ஜான் கெல்வின் அவர்களின் விளக்கம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது மரணத்திற்கு பிற்பாடே ஆகும். ஆசீர்வாதமானதொரு உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்புள்ள காலங்களில் நாம் அழிவிற்கு இரையாக காணப்படுகின்றோம். நமக்கு நீதிமான் நிலை வாக்களிக்கப்பட்டுள்ளது. எனினும் நம்மில் பாவம் வாசம் செய்கின்றது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என நம்மை குறித்து கூறப்பட்டுள்ளதை நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் எண்ண முடியாத துன்பங்களினால் மூழ்கடிக்கப்படுகின்றோம். நமக்கு நன்மையான காரியங்கள் அனைத்தும் ஐஸ்வர்யமாய் வாக்களிக்கப்பட்டுள்ளது.
ஆனால் நமது நாட்கள் அனைத்தும் பசியிலும் தாகத்திலுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு உதவி செய்யத்தக்கதாக தாம் எப்போதும் காணப்படுவதாக தேவன் தெரிவித்துள்ளார். ஆனால் நம்முடைய கதறல்களுக்கு செவி கொடுக்காதவர் போன்று காணப்படுவதாக தோன்றுகிறது. ஒருவேளை இருளான நிழல்களுக்கு ஊடாகவும் இந்த தற்கால உலகத்திற்கு மேலாகவும் எழும்பி வருவதற்கு நம்முடைய மனங்களானது தேவனுடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் வழிகாட்டப்படாதிருந்தால், ஒருவேளை நாம் நம்பிக்கையின் மீது சாய்ந்திராமல் காணப்பட்டிருந்தால் நாம் என்னவாகி இருப்போம்? விசுவாசத்தின் விஷயத்தில் கிறிஸ்துவுக்கான தற்காலத்திற்குரிய பாடங்களை அப்போஸ்தலன் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சுருக்கமாக தெரிவிக்கிறார். நாம் எந்த அளவுக்கு தேவனோடு ஜாக்கிரதையாய் நடக்கின்றோமோ அந்த அளவுக்கு புதிய எருசலேமை நோக்கிய நம்முடைய யாத்ரீக பிரயாணமும் மிகவும் சாதகமானதாகவும் மிகவும் சந்தோஷமானதாகவும் காணப்படும். வெளிப்புறத்தில் உலகம், மாம்சம் மற்றும் எதிராளியானவன் நம்மை துன்புறுத்திடலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் முடிவில்லாதவருடன் தொடர்பில் இருக்கிறோம் என்றும் நமது மீட்பருடைய பிரியத்துக்குரியவர்கள் என்றும் உள்ள தெய்வீக வாக்குத்தத்தங்களாகிய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரத்தின் மீது நமது உள்ளான சந்தோஷமானது நன்கு கட்டி எழுப்பப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் எந்த துக்கமும் உபத்திரமும் நமது உள்ளான சந்தோஷத்தினை அசைத்து போட முடியாது. இன்னுமாக பிதாதாமே உங்களை நேசிக்கிறார் என்று மீட்பரும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனும் நமக்கு உறுதியளிக்கின்றார். ரோமர் 8:28 விசுவாசம் பற்றின பரிசுத்த பவுல் அடிகளாரின் விளக்கங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அதனாலே விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அனைத்து முன்னோர்களுமே அல்லது மூதாதையர்களுமே தேவனை பிரியப்படுத்தினதாக சாட்சியினை, அதாவது இங்கு குறிப்பிடப்படும் நற்சாட்சியினை பெற்றுக் கொள்ளவில்லை. ஒப்பிடப்பட்டு பார்க்கையில் தேவனிடத்திலிருந்து இத்தகையதொரு சாட்சியினை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை சிறிய எண்ணிக்கையாகவே உள்ளது. மேலும் ஒவ்வொரு தருணத்திலும் இவர்கள் பூரண கிரியைகளுக்காக என்றில்லாமல் இவர்களது விசுவாசத்திற்காகவே பாராட்டப்பட்டார்கள். இவர்களது விசுவாசம் இவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தங்கள் சிருஷ்டிகருக்காக கொண்டிருக்கும் பயபக்தியும் அவரது வாக்குத்தத்தங்களுக்கு காட்டும் கீழ்ப்படிதலும் ஒருவருடைய மனித வாழ்க்கையினை தேவனுக்கு பகையாகிய உலகம் மற்றும் அபூரணம் எனும் தற்கால நிலைமைகளின் கீழ் வணைந்து வடிவமைக்கிற விஷயமானது இவர்களுடைய இருதயங்கள் விசுவாசத்தினாலும் சரியான ஆவியினாலும் முழுக்க நிரம்ப பெற்றிருந்தது என்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்க, இதை நீதி என்றும் பூரணம் என்றும் தேவன் கருதி கொள்ளலாம் என்பதே தெய்வீக நோக்கமாக காணப்பட்டது. ஏனெனில் இவர்கள் உயிர்த்தெழுதலில் பூரணமான சரீரத்தினை பெற்றுக் கொள்ளுகையில் பூரணமான சூழ்நிலையின் கீழ் இவர்கள் முற்றிலுமாக தெய்வீக சித்தத்தினை செய்ய முடிபவர்களாக காணப்படுவார்கள். ஆகையால் இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தவைகள் எதிர்காலத்தில் நிஜமாகும் போது இவர்களால் முழுமையாய் அனுபவிக்கப்பட போகின்ற அந்த தெய்வீக ஐக்கியத்தை இவர்களுக்கு உறுதிப்படுத்தியது. அதாவது தேவனிடத்திலும் அவரது வாக்குத்தத்தங்களிலும் உள்ள இவர்களது விசுவாசமும் கூடவே குறைவுள்ள கிரியைகளும் தெய்வீக ஐக்கியத்தை இவர்களுக்கு உறுதிப்படுத்தியது. இப்படியாக பிற்பாடு முற்பிதாக்கள் குறித்து தன்னால் விஸ்தரித்து காட்டப்பட போகின்றவைகளை அப்போஸ்தலன் ஒரு சில வார்த்தைகளில் சுருக்கமாக தெரிவித்துள்ளார். பின்னர் அவர் விசுவாசத்தினுடைய ஒரு விவரக் குறிப்பை துவங்குகிறார். உலகங்கள் தேவ வார்த்தையினால் தெய்வீக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்டாயின என்பதை நாம் விசுவாசத்தினால் புரிந்து கொள்ளுகிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 7 சிருஷ்டிப்பின் நாட்களை நாம் 24 மணி நேரம் கொண்ட நாட்களாகவோ அல்லது நீண்ட காலப்பகுதியுள்ள நாட்களாகவோ 7000 வருடங்களை உடைய நாட்களாகவோ எப்படி புரிந்திருப்பினும் அவை தெய்வீக கட்டளையின் பேரில் உண்டானது என்று நாம் நம்புகிறோம். தெய்வீக வல்லமையானது பல்வேறு வழிகள் மூலமாகவும் காரணிகள் மூலமாகவும் செயல்பட்டது என்றும் உலகங்கள் ஒரு கணப்பொழுதில் உருவாகவில்லை என்றும் உள்ள உண்மைகளானது இப்பொழுது முக்கியம் அல்ல.
நமது கர்த்தர் தமது வார்த்தையினாலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது போலவே தேவனாலும் ஒரு வார்த்தையினாலேயே உலகங்களை கனப்பொழுதில் உண்டாக்க முடியும் என்ற போதிலும் இது அவருடைய வழக்கமான வழிமுறை அல்ல. திராட்சப்பழ ரசமும் கூட திராட்சை கொடி நடப்பட்டுள்ள பூமியின் மீது சூரியன் சுடர்விட்டு மழை பொழிவதினாலேயே பொதுவாக உண்டாகுகின்றது. படிப்படியாக உண்டானதாக இருப்பினும் நமக்கு அது அற்புதகரமாய் உண்டானதாக தோன்றுகின்றபடியினால் இதுவும் நமக்கு விசுவாச சம்பந்தப்பட்டதே ஆகும். சிருஷ்டிப்பை பற்றின ஆதியாகமத்தின் பதிவானது தனிமங்களிலிருந்து நமது உலகம் உண்டான காலத்திலிருந்து துவங்காமல் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்ற வாக்கியத்தோடு துவங்குகிறது. 7 நாட்கள் அல்லது காலங்களானது படிப்படியாக பர்வதங்களை மேலே கொண்டு வருவதிலும் சமுத்திரங்களை ஆழத்திற்கு கொண்டு போவதிலும் மீன்கள், ஊர்வனங்கள், பறவைகள், மிருகங்கள், புல் பூண்டுகளை கொண்டு வருவதிலும் செலவானபடியினால் வெகு காலத்திற்கு முன்னதாகவே பூமியானது படிப்படியான விதத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அக்காலத்தில் பூமியினுடைய பல்வேறு அடுக்கு மேல்பரப்புகள், சுண்ணாம்புக்கள், களிமண், பாறை, நிலக்கரி முதலானவைகள் உண்டாகின. ஒரு தேவ மனுஷன் பின்வருமாறு எழுதியுள்ளார்: எல்லா காலத்திலும் எல்லா காரியங்களும் தேவனால் வழிநடத்தப்படுகின்றது. மேலும் இயற்கையில் காணப்படும் சீரான தன்மையில் நாம் தேவனுடைய கிரியையை காண்கிறோம். இப்படி இல்லையேல் நம்மை சுற்றி நாம் காண்பது சாத்தியமற்றதும் நினைத்து கூட பார்க்க முடியாததுமான ஒரு வல்லமை, ஞானம், சிந்தனையற்ற திட்டமாக இருந்திருக்கும். நாஸ்தீக மற்றும் நோக்கமற்ற உலகில் ஓர் எல்லையற்ற நுண்ணறிவாக இருந்திருக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, கேட்கும் செவியுடையவர்களால் கேட்கப்படும் என்று சங்கீதக்காரன் சரியாகவே எழுதியிருக்கின்றார். 19ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விசுவாச வீரர்களை குறித்து குறிப்பாய் பேசும்போது அப்போஸ்தலன் முதலாம் இரத்த சாட்சியாகிய ஆபேலோடு துவங்குகிறார். இவரை குறித்து புதிய ஏற்பாட்டில் 4 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 3 முறை இவர் நீதிமான் என்று அழைக்கப்பட்டுள்ளார். இவரது மரணத்தில்தான் இவர் பேசுகின்றார். அதாவது தேவனுக்கான தனது பயபக்தியின் காரணமாக இவர் மரித்த விஷயத்தில் இவர் பேசுகின்றவராய் காணப்படுகின்றார். இப்படித்தான் தேவனுடைய பரிசுத்தவான்களில் அநேகருடைய விஷயம் இருந்திருக்கின்றதல்லவா? அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களை காட்டிலும் அவர்கள் மரித்த பிற்பாடே அவர்களது ஜீவியங்களானது அவர்களுடைய அயலார்களிடத்திலும், நண்பர்களிடத்திலும், பிள்ளைகளிடத்திலும் அதிகமானவைகளை பேசியிருக்கின்றதல்லவா? இதற்கு உதாரணமாய் அநேகம் சம்பவங்கள் இருந்துள்ளதை நாம் அறிவோம். உலகத்தின் சரித்திரத்தில் ஆபேல் நீதிக்கு முதல் இரத்த சாட்சியாய் காணப்பட்டார். எனினும் தேவனுக்கும் கொள்கைகளுக்குமான இவரது பயபக்தியானது இன்னமும் கூட பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவரது இரத்தம் தேவனிடத்தில் பழிவாங்குதலுக்காய் கூக்குரலிட்டு கொண்டிருப்பதாக அடையாளமான விதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்யப்படுகின்ற ஒவ்வொரு குற்றத்திற்கும், ஒவ்வொரு அநீதிக்கும் தற்கால ஜீவியத்திலோ அல்லது எதிர்கால ஜீவியத்திலோ இறுதியில் எப்படியாவது மற்றும் எங்கேயாவது கைமாறாகிய தண்டனையை வழங்கத்தக்கதாக தெய்வீக நீதியானது பார்த்து கொள்ளும். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தமோ முற்றிலும் மாறாக, எதிர்மாறாக பேசிக்கொண்டிருக்கின்றது என்ற உண்மையினிடத்திற்கு அப்போஸ்தலன் நமது கவனத்தை கொண்டு வருகின்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் மீதும், தம்முடைய சரீரத்தின் அங்கத்தினர்களை துன்பப்படுத்தினவர்களின் மீதும் நீதியை, பழிவாங்குதலை கேட்பதற்கு பதிலாக கிறிஸ்துவின் இரத்தமானது இறுதியில் இரக்கம் பாராட்ட கேட்டுக்கொள்ளும். நமது கர்த்தர் மனுக்குலத்திற்கான மாபெரும் பாவ நிவாரண பலியாவார். மேலும் தெய்வீக மன்னிப்பின் ஆசீர்வாதத்தினை பூமியின் குடிகள் பெற்றுக்கொள்ளுகிற வழியாகிய புதிய உடன்படிக்கையானது பாவிகளின் சார்பாக இஸ்ரவேலுக்காய் முத்திரையிடப்படும் பொருட்டாக தமது அங்கத்தினர்கள் என்று
அவரால் எதிர்கொள்ளப்படுபவர்கள் அனைவரும் பலி செலுத்துபவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனோக்கு விசுவாசத்தினால் தேவனோடு சஞ்சரித்தார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஏனோக்கின் ஜீவியம் விசுவாசமுள்ள ஒரு ஜீவியமாக காணப்பட்டது என்பதும், இவர் தேவனோடு சஞ்சரித்தார், உலகத்தோடு சஞ்சரிக்கவில்லை என்பதும், இவர் தெய்வீக சித்தத்திற்கு இசைவாக நீதியாய் நடக்க நாடினார் என்பதும் தான் ஏனோக்கை குறித்த சாட்சியாகும். தேவனை அணுகுபவர்கள் யாவரும் அவர் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். இப்படி இல்லையெனில் தேவனை அணுக நாடமாட்டார்கள். அவரை ஊக்கமாக தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிப்பவர் என்று நம்ப வேண்டும். இல்லையேல் மனுஷரால் உயர்வாய் மதிக்கப்படுகிறவைகளை இவர் துறந்து பரமபிதாவை பிரியப்படுத்துகிறவைகளை செய்கிறதற்கு தியாக விலை கொடுத்து நாடி இருக்க மாட்டார்கள் என்பதே சாட்சி. ஏனோக்கை குறித்த பதிவு மிகவும் சொற்பமே. ஆனாலும் இவர் ஒரு தீர்க்கதரிசி என்றும், பூமியில் நீதியும் நியாயத்தையும் செயல்படுத்த பாவத்தை வீழ்த்தி மனுஷர் மத்தியில் தெய்வீக நிலைப்பாடுகளை தரநிலையை நிறுவ மேசியா இறுதியில் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு வருவார் என்ற செய்தி ஏனோக்கு மூலமாகவே வந்தது என்றும் நாம் அறிவோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யூதா 14-15 வசனங்கள். ஏனோக்கு இதை தீர்க்க தரிசனமாக மாத்திரம் உரைத்திடாமல் இதை அவர் நம்பினார். மேலும் இந்த நம்பிக்கையானது இவரது குணங்கள் முழுவதிலும் பிரதிபலித்தது. மேலும் உலகத்தினின்று இவரை பிரித்து தேவனிடம் இவரை நெருங்கி வர பண்ணிற்று. இது போலவே நம்முடைய இரட்சகர் வருவார் என்பதிலும், அவரது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதிலும், உண்மையுள்ளவர்களுக்கு அவர் பலனளிப்பார் என்பதிலும், 1000 வருட யுகத்தின் போது உலகத்தின் நியாய தீர்ப்பு நடைபெறும் என்பதிலும், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஒவ்வொரு மனுஷனும் அந்த 1000 வருட யுகத்தில் நீதியான கைமாறை பெற்றுக்கொள்ளுவான் என்பதிலும் வைக்கும் விசுவாசத்திற்கு, ஆம், இந்த விசுவாசத்திற்கு பரிசுத்தமாகுதலின் வல்லமை இன்னமும் காணப்படவே செய்கிறது. தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வைத்துள்ளதான பரத்து கடுத்தவைகள் மீது இன்னுமாக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றுள்ள ராஜ்யத்திற்கு அடுத்தவைகள் மீது நாம் நமது நாட்டத்தினை வைத்துக் கொள்ளத்தக்கதாக தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் நாடுவோம் ஆக. நீதிக்கு சுதந்திரவாளியானார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த விசுவாச வீரர்களில் 3ஆவதாக நோவா நம் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றார். இவர்களில் எவரும் முழுமையான விதத்தில் நீதிமான்கள் அல்ல. ஏனெனில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று நோவாவை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இவரும் இவரது குடும்பத்தாரும் இவர்களது நாட்களில் தங்கள் ஆதி மேன்மையினை காத்துக்கொள்ளாத தூதர்களோடு சம்பந்தம் கலப்பதிலிருந்து, மேலும் இப்படி அசுத்தமாவதிலிருந்து விலகி காணப்பட்டார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெரும் மழையும் ஜலப்பிரவாகமும் வந்து சுவாசமுள்ள அனைத்தையும் அழித்து போடும், மேலும் அசூசி அடைந்துள்ள இனத்தை ஒழித்துவிடும் என்று கூறப்பட்டுள்ள தெய்வீக வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக பேழையை கட்டின காரியத்தில் நோவா தேவனிடத்தில் கொண்டிருந்த விசுவாசம் வெளிப்பட்டது. இது விசுவாசத்திற்கான எளிமையான பரீட்சை அல்ல. ஏனெனில் அக்காலம் வரையிலும் பூமியில் மழை இன்னும் பெய்யாதிருந்தது என்றும், பூமி பனியினாலும் மூடு பனியினாலும் நனைந்திருந்தது என்றும் வேத வாக்கியங்கள் தெரிவித்திருந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மழை வந்து ஜலப்பிரவாகம் வருவதற்கு முன்பாகவே பேழைக்குள் பிரவேசித்து கதவுகள் மூடப்படுவது வரையிலும் நோவாவின் விசுவாசமானது நீண்ட காலமாய் சோதிக்கப்பட்டது. இவரை குறித்து நல்லறிக்கை கொடுக்கப்பட்டது. ஆகையாலே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு இவர் சுதந்திரவாளியானார். தம்மை முற்றும் முழுமையாகவும் உண்மையாகவும் நம்பினவர்களாகிய நோவாவையும்
மற்றவர்கள் அனைவரையும் தேவன் நண்பர்கள் என்று அழைப்பதில் மகிழ்ச்சியாய் இருந்தார். இவர்களை அவர் பொதுவான உலகத்தினின்று வேறுபட்டவர்களாக, தனித்துவமானவர்களாக அடையாளம் காண்கின்றார். இவர்களது விசுவாசமே இவர்களை தனித்துவமாக்கி காண்பிக்கும் இயல்பாக காணப்படுகின்றது. எனினும் விசுவாசம் வெளிப்படுத்துவதும் அது கீழ்ப்படுதலின் கிரியைகளினால் பரீட்சிக்கப்படுவதும் அவசியமாய் காணப்படுகின்றது. எந்த மனுஷன் தேவனிடத்தில் அதிகமான மற்றும் உறுதியான விசுவாசம் கொண்டிருந்து அவனது அந்த விசுவாசம் பரீட்சையிலும் சோதனையிலும் நிலை நிற்கின்றதாய் காணப்படுகின்றதோ அவன் பாக்கியவானாய் இருப்பான். ஏனெனில் பிற்பாடு அம்மனுஷனுக்கு அவனுக்கே உரிய ஆசீர்வாதம் ஒன்று அருளப்படும். இதற்கும் அதிகமாக நமக்கோ அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதில்லை என்ற நிச்சயத்தினை கொடுத்திருக்கிறார். நம் உருவம் இன்னதென்றும் நாம் மண்ணானவர்கள் என்பதையும் நினைவு கூறுகின்றார் என்றும் அவர் நமக்கு தெரிவித்துள்ளார். தேவனுடைய நகரத்திற்காக காத்திருந்தார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முற்பிதாக்களின் பட்டியலில் அடுத்ததாக வரும் ஆபிரகாம் உண்மையுள்ளவர்களின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். இப்படி அழைக்கப்படுவதற்குரிய காரணம் நோவா, ஏனோக்கு மற்றும் ஆபேல் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவதில்லை என்பதினால் இல்லாமல் மாறாக ஆபிரகாமில் தேவன் ஒரு விசுவாச குடும்பத்தாரை துவக்கினார் என்பதினாலேயே ஆகும். மேலும் இந்த குடும்பத்தாருக்கு அநேகம் மாபெரும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டன. அந்த குடும்பமானது இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டனர் மற்றும் பிற்பாடு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என அழைக்கப்பட்டனர். ஆபிரகாம் உண்மையுள்ளவர்களின் தகப்பனாய் காணப்பட்டார். ஏனெனில் இவருக்கு முன்பு காணப்பட்ட விசுவாச வீரர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருந்த போதிலும் அது புரியாதவைகளின் மீது வைக்கப்பட்ட விசுவாசமாய் காணப்பட்டது. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக வெளிப்படுத்துதலோ விசேஷமாக திட்டவட்டமான நற்செய்தியாக காணப்பட்டது. அதாவது இவரிலும் இவரது வித்தின் சந்ததியின் மூலமும் பூமியின் குடிகள் அனைவரும் ஆசீர்வாதம் ஒன்றினை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்பதே ஆகும். ஆகையாலே தேவன் முன்னமே ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று அப்போஸ்தலன் கூறியுள்ளார். ஆகையாலே மேசியா மூலமான மீட்பு அவசியமானது என்ற அந்த சுவிசேஷத்தை நம்பும் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என அழைக்கப்படுகின்றனர். மேலும் இவர்களின் தந்தையாக ஆபிரகாம் பேசப்படுகின்றார். இவர் வழியாக இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கை கடந்து வந்ததாய் இருக்கிறது. ஆனால் இன்னொரு விதத்திலும் ஆபிரகாம் உண்மையுள்ளவர்களுக்கு தந்தையாக இருக்கிறார். அதாவது ஆபிரகாம் பரமபிதாவுக்கும் ஈசாக்கு நமது கர்த்தர் இயேசுவுக்கும் ஈசாக்கின் மனவாட்டியாகிய ரெபேக்காள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ யுக சபைக்கும் அடையாளமாய் காணப்படும் விதத்தில் ஆகும். ஆபிரகாம் தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டிருந்ததன் காரணமாகவும் தெய்வீக நோக்கங்கள் வெளிப்படுத்துவதற்குரிய ஏற்ற காலங்களில் இவர் வாழ்ந்து கொண்டிருந்தபடியினாலும் இவருக்கு தேவனுடைய அழைப்பு கடந்து வந்தது. இவர் தனது சொந்த நாட்டை விட்டு பாலஸ்தீனியாவில் அங்கும் இங்குமாக மேய்ப்பன் போன்று அலைந்து திரிவதற்கும் எந்த நிரந்தரமான வாழ்விடம் இல்லாமலும் தேசத்தை கைப்பற்றுவதற்குரிய எந்த முயற்சியினை எடுக்காமலும் கோட்டை போன்றவற்றை கட்டுவதன் மூலம் தன்னை தேசத்தில் நிலைவரப்படுத்த எந்த முயற்சியினை எடுக்காமலும் கூடாரங்களிலேயே தங்குவதற்கான தெய்வீக கட்டளையின் மூலம் இவரது விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. பிற்காலங்களில் தேவன் இவரது சந்ததியை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்க போவதே வாக்குத்தத்தமாய் இருந்தது. இன்னுமாக ஒருவேளை தொடர்ந்து கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் தொடரும் என்றும் ஆபிரகாமின் சந்ததி மகத்துவமும் செல்வாக்கும் உள்ளதாக மாறும் என்றும் இதன் வாயிலாக சகல ஜாதியாரும் ஆசீர்வாதம் ஒன்றினை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்றும் இதனால் அதன் கட்டுப்பாட்டின் கீழ் சகல ஜாதியாரும் வந்து விடுவார்கள் என்றும் வாக்குத்தத்தம் தொடர்ந்து அறிவித்தது. அப்போது நிலவில சூழ்நிலைமையின் கீழ் இவை அனைத்தையும் நம்புவதற்கு மிகுந்த விசுவாசம் அவசியமாய் காணப்பட்டது. வருஷங்கள் செல்ல செல்ல ஆபிரகாமின் மனைவி வயதாகி போய் தாய்மை அடைவதற்குரிய காலம் கடந்து போவது வரையிலும் பரீட்சை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஆபிரகாமின் விசுவாசம் அசைவுறாமல் காணப்பட்டதென நாம் வாசிக்கின்றோம்.
இன்னும் சில காலங்கள் கழிந்து வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்து புருஷனாக வளர்ந்த பிற்பாடும் ஆபிரகாம் தனது குமாரனை பலி செலுத்தும்படிக்கு கர்த்தர் கூறி இந்த வியத்தகு மனுஷனுடைய விசுவாசத்தினை பரீட்சித்தார். இப்படி தேவன் கூறின போது அவர் இதை வெறுமனேதான் கூறினார் என்று நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. இன்னுமாக இத்தகைய காரியத்தில் தெய்வீக சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றுவதற்கு குறைவான எதையும் ஆபிரகாம் செய்வது சரியான காரியமாக இருக்கும் என்றும் நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. தகப்பனுக்கே உரிய அன்பு, பல வருஷங்களின் நம்பிக்கை, தெய்வீக வார்த்தைகள் மற்றும் வாக்குத்தத்தம் அனைத்தும் சிதறப்போகின்றது. எனினும் இவரது விசுவாசம் தளரவில்லை. ஏனெனில் தனது குமாரனை தேவன் மரணத்தினின்று எழுப்ப வல்லவர் என்றும், தேவன் தம்முடைய வார்த்தைகளினால் மட்டும் அல்லாமல் தம்முடைய வாக்குறுதியினாலும் உறுதிப்படுத்தின தம்முடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்றும் இவர் எண்ணினார். எத்தகைய வியத்தகு விசுவாசம் என்று நாம் ஆச்சரியமடையும் அதே வேளையில் ஆபிரகாமினுடைய இந்த குறிப்பிட்ட பண்பே இவர் சர்வ வல்லமையுள்ளவரின் நண்பனாக்கப்படுவதற்கு விசேஷமாய் காரணமாயிற்று என்பதையும் நினைவில் கொள்வோமாக. நமக்கு கர்த்தரிடம் இத்தகைய நட்புறவும் ஆசீர்வாதமும் ஐக்கியமும் வேண்டுமெனில் மேற்கூறிய வழியிலேயே அது நாடப்பட முடியும். அதாவது விசுவாசத்தின், நம்பிக்கையின், கீழ்ப்படிதலின் வழியாக நாடப்பட முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் அதிகமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் நாம் கர்த்தருடைய பார்வையில் அதிகமாக பிரியமாய் காணப்படுவோம். மேலும் இதன் காரணமாக நாம் மற்ற விஷயங்களில் எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருப்பினும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கான கால்வாய்கள் என நாம் அதிகமாய் பயன்படுத்தப்படுவோம். ஆபிரகாம் எல்லா விஷயத்திலும் குறைவற்றவர் இல்லை என்று இங்கு நாம் கவனிப்பது நலமாயிருக்கும். 2 சந்தர்ப்பங்களில் அவர் புறஜாதி ராஜாக்களினால் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார். மேலும் சில விஷயங்களில் பாராட்டப்படுவதற்கு ஏதுவில்லாத மேன்மையற்ற பண்புகளை வெளிப்படுத்தியவராகவும் காணப்பட்டார். எனினும் இந்த குறைவுகளின் நிமித்தம் தேவன் ஆபிரகாமை புறக்கணித்து விடவில்லை. உண்மையில் அந்த குறைவுகளானது திவ்ய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுவதற்குரிய மற்றும் வாக்குத்தத்தங்கள் பலனை கொணரத்தக்கதாக தன்னால் முடிந்த யாவற்றையும் செய்ததற்குரிய ஆபிரகாமின் பிரயாசங்களின் விளைவாக கொஞ்சம் காணப்பட்டது. தனது குமாரனாகவும் உலகத்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கால்வாயாகவும் காணப்பட போவது சாராளின் குமாரன் என்பதுதான் அந்த தெய்வீக வாக்குத்தத்தம் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஆகையால் சாராளுடைய ஜீவனை அல்லது தனது ஜீவனை ஆபத்திற்குள்ளாக்க கூடாது என்று எண்ணினார். தெய்வீக சித்தத்தை குறுக்கிடும் எதுவும் நடக்கக்கூடாது எனும் இந்த விருப்பமே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இவரது பலவீனத்திற்கு காரணமாக இருந்தது. அஸ்திபாரங்களுள்ள நகரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று அப்போஸ்தலன் குறிப்பிடுகையில் ஆபிரகாம் பாலஸ்தீனியா முழுவதிலும் சுற்றி பிரயாணிக்கையில் என்றோ ஒரு நாள் தேவனால் கட்டப்பட்ட புதிய நகரம் ஒன்றினை அவர் பார்க்க போவதாக எதிர்பார்த்திருந்தார் என்ற அர்த்தத்தில் அப்போஸ்தலன் பேசினதாக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. இன்னும் வேறு சிலர் எண்ணுவது போன்று சொல்லர்த்தமான விலையேற பெற்ற கற்களினால் கட்டப்பட்டதும் சொல்லர்த்தமான முத்துக்கள் பதிக்க பெற்ற வாயிற்கதவுகளை உடையதுமான நகரம் ஒன்று, அதாவது புதிய எருசலேமானது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும் என ஆபிரகாம் எதிர்நோக்கி இருந்ததாக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. இல்லை, ஆபிரகாமுக்கு அந்த நகரம் பற்றி எதுவும் தெரியாது. ஏனெனில் அது குறித்து அதுவரையிலும் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. முந்தைய காலங்களில் நகரம் என்பது ஓர் அரணை, ஓர் அரசாங்கத்தை, ஓர் ஆளும் அதிகாரத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் காணப்பட்டது. பாவம் மற்றும் வன் செயல்களால் பூமி முழுக்க நிரம்பி இருந்தது என்றும் தேவனுக்கு இசைவற்று காணப்பட்டது என்றும் ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். தனது மூதாதையரும் தேவ மனுஷனுமான ஏனோக்கு யெகோவா தேவனுடைய பிரதிநிதியாகிய
மேசியா வந்து ஓர் அரசாங்கத்தினை, ஓர் ராஜ்யத்தினை, ஒரு நீதியான நகரத்தை ஸ்தாபிப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் ஏற்கனவே அறிவித்துள்ளதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். அந்த நீதியான அரசாங்கத்திற்காக ஆபிரகாம் எதிர்நோக்கி இருந்தார். மேலும் அந்த நகரத்தினுடைய நீதியின் அஸ்திபாரங்களானது ஆழமாய் போடப்பட்டிருக்கும் என்றும் அது ஒரு நித்திய ராஜ்யமாக காணப்படும் என்றும் ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். நல் நோக்கங்களுடன் அவ்வப்போது பூமிக்குரிய சிங்காசனத்திற்கு ஏதோ ஓர் ராஜா வருகின்றார் என்றும் அந்நோக்கங்களை அவனால் கொஞ்சமே நடைமுறைப்படுத்த முடிகின்றது என்றும் அவனது சிங்காசனமும் ராஜ்யமும் கழுகையில் அது அடுத்தவனுக்கு கடந்து போய் விடுகின்றது என்றும் ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஆகையால் ஆபிரகாம் அவரது நாட்களில் காணப்பட்ட எந்த ராஜாவின் மீதும் உடன்பாடு பெற்றிருக்கவில்லை. அதுபோல ஒரு பூமிக்குரிய ராஜ்யத்தை எதிர்நோக்கவும் இல்லை. மாறாக இவைகளுக்கு அப்பால் தேவனுடைய பிரியமான குமாரனின் ராஜ்யத்திற்காகவே, 1000 வருட ராஜ்யத்திற்காகவே எதிர்நோக்கி இருந்தார். அவரது விசுவாச கண்களானது மேசியாவையும் 1000 வருட நாளின் போது இஸ்ரேல் உயர்த்தப்படுவதையும் பூமியின் குடிகள் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவதையும் கண்டு தரிசித்தது. இதை உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை, கிறிஸ்துவின் ஆளுகையினுடைய 1000 வருஷ நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு கூறுகையில் உறுதிப்படுத்தினார். தாம் ஆபிரகாமோடு இருந்ததாக கூறுகின்றார் என்ற அர்த்தத்தில் நமது கர்த்தர் பேசினதாக யூதர்கள் தவறாய் புரிந்து கொண்டனர். வேறு சிலர் கர்த்தருடைய பலியின் வேலையினை விசுவாசத்தினால் ஆபிரகாம் பார்த்ததாக கர்த்தர் கூறினார் என்று தவறாக புரிந்து கொண்டனர். நமது கர்த்தர் ஆபிரகாமுக்கு காட்சியளித்தார் என்பது உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நிழலான ஈசாக்கினுடைய பலியில் கிறிஸ்துவின் பலியினை ஆபிரகாம் முன்கண்டதும் உண்மைதான். எனினும் கிறிஸ்துவின் நாள் என்பது உலகம் ஆசிர்வதிக்கப்பட போகும் 1000 வருஷத்தின் நாள் என்பதும் உண்மைதான். மேலும் இதையே ஆபிரகாம் கண்டார். மேலும் இதுவே அவரது விசுவாசத்தின் கண்களை களி கூற பண்ணிற்று. நாமும் அதையே காண்கிறோம். அதே விசுவாசத்தை கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பின் அதே சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டிருக்கின்றோம். அந்த நகரம் அல்லது ராஜ்யம் யார் என்று ஆபிரகாமை காட்டிலும் நாம் இன்னும் அதிகம் தெளிவாய் அறிந்திருக்கின்றோம். அதாவது அந்த நகரத்தில் நமது கர்த்தர் மகா ராஜாவாக தம்முடைய அங்கத்தினர்களாகிய தமது மனவாட்டிகளாகிய சரீரமாகிய சபைக்கு தலையாக இருப்பார் என்பதையும், இன்னுமாக இந்த மனவாட்டி, அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி, ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களை அஸ்திபார கற்கள் என மகிமையில் பெற்றிருக்கும் புதிய எருசலேமினால் அடையாளமாய் சித்தரிக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் அறிந்திருக்கின்றோம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 2 வசனம் 11 முதல் 14 வசனங்கள். முற்பிதாக்கள் பூமிக்குரிய பிரதிநிதிகளாக அல்லது வாய்க்கால்களாக காணப்படுவார்கள் என்றும், இவர்கள் வாயிலாகவே இந்த பரம நகரம் அதன் ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலுக்கும் பூமியின் குடிகள் அனைவருக்கும் அனுப்பிடும் என்றும் வசனத்தின் வாயிலாக பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலினால் நாம் ஆபிரகாமை காட்டிலும் மிக தெளிவாய் காண்கிறோம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக காண்பீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. லூக்கா 13 அதிகாரம் 28 வசனம். நமது கர்த்தரை இப்பொழுது விசுவாசத்தின் கண்களால் பார்க்கும் நம்மை தவிர மற்றபடி கிறிஸ்துவும் அவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட மனவாட்டியும் மனுஷர்களால் பார்க்கப்படுவதில்லை. அவள் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினாள் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். விசுவாச வீரர்களுடைய இந்த பட்டியலில் ஆபிரகாமினுடைய மனைவி விசேஷமாக குறிப்பிடப்பட்டிருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது தெய்வீக வாக்குத்தத்தங்கள் தொடர்புடைய விஷயத்தில் ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு பாதகமாய் செயல்படும் விதத்தில் பாலின வேறுபாடு இருப்பதில்லை எனும் அப்போஸ்தலனுடைய கருத்தை முழுமையாக கிரகித்துக் கொள்வதற்கு உதவுகிறது. சாராளுடைய விசுவாசம் தடுமாறவே இல்லை என்று சொல்ல முடியாது. அவளின் விசுவாசம் சில காலம் தடுமாறினாலும் அது நிச்சயமாகவே சுதாரித்து கொண்டது. தாய்மை அடைவதற்குரிய வயதை அவள் கடந்திருந்த போதிலும் அவள் தேவனை நம்பினாள்.
விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணினாள். இப்படியாக சாராள் அப்போஸ்தலனால் பின்வரும் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மேன்மையானவர்களின் பட்டியலில் ஒருவராக கருதப்படுகின்றாள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை விசுவாச கண்களினால் கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். எபிரேயர் 11:13 ஆம், இங்கு ஒரு முக்கியமான அம்சம் உள்ளது. தெய்வீக நோக்கங்கள் தொடர்புடைய மகிமையான காரியங்களை நாம் பார்ப்பது மாத்திரம் போதுமானதல்ல. அவைகளை நாம் நம்புவது மாத்திரம் போதுமானதல்ல. அவைகளில் களி கூறுவது மாத்திரம் போதுமானதல்ல. தற்காலத்தில் அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் பரீட்சையில் நிற்பதற்கும் கூட நாம் விருப்பமாய் காணப்பட வேண்டும். இந்த பரீட்சையில் நிற்க முடியாதவர்கள் அந்த மகிமையான காரியங்களில் பங்கடைவதற்கு பாத்திரவான்களாய் கருதப்படுவதில்லை. அந்த முற்பிதாக்கள் பூமிக்குரிய எந்த வாய்ப்புகளிலும் திருப்தியடையாமல் பரலோகத்தின் பரமதேசத்தை நாடினார்கள். அதாவது நாம் பரத்திற்குரியவைகளை ஆவிக்குரிய காரியங்களை நாடினது போன்று நாடவில்லை. அதாவது பூமிக்குரியதிலிருந்து ஆவிக்குரிய சுபாவ மாற்றத்தின் நிறைவை அடைய வேண்டும் என்று எதிர்நோக்கின விதத்தில் நாடவில்லை. மாறாக நமது கர்த்தருடைய ஜெபத்தில் வெளிப்படுத்தப்பட்ட விதத்தில் பரத்திற்குரியவைகளை நாடினார்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யம் வரவும் அது பூமியில் பரலோகத்தினுடைய ஒரு நீதியின் ஆளுகை என, பரலோக நகரம் என அல்லது அரசாங்கம் என ஸ்தாபிக்கப்படுவதையும் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்கள் எதிர்பார்த்திருந்தபடியே ஒரு பரலோக ராஜ்யத்தை அல்லது ஆளுகையை தேவன் திட்டமிட்டிருந்தார். அந்த ராஜ்யமானது இறுதியில் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டதாக இருக்கும் என வேத வாக்கியங்கள் நமக்கு உறுதியளிக்கின்றது. ஆகாய் 2:7 ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு மற்றும் மோசே எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கீர்த்தியுள்ள விசுவாசம் எனும் மண்டபத்தின் அறையில் நாம் நடந்து ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே போன்றவர்கள் மீது அப்போஸ்தலன் நமது கவனத்தை ஈர்க்கும் காட்சிகளை கவனிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசங்களை உடையவர்களாகவும் சிறப்பியல்புகளை உடையவர்களாகவும் குறிப்பிடத்தக்க பண்புகளை உடையவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஆனாலும் இவர்கள் அனைவர்களுக்குள்ளும் காணப்படும் விசுவாசம் எனும் அஸ்திபாரமே இவர்களை தேவனுடைய ஜனங்கள் ஆக்கியது. இவர்களது விசுவாசத்தின் காரணமாக இவர்களை அங்கீகரித்திட அவர் பிரியமுள்ளவராயிருந்தார். மேலும் இவர்களுக்கு எதிர்காலத்திற்குரிய வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே வாக்களித்திருந்தார். விசுவாசம் எனும் கிருபையை வளர்த்திடும் விஷயத்தில் தேவனுடைய ஜனங்களை ஏதேனும் ஒரு காரியம் ஊக்குவிக்குமானால் அது நிச்சயமாகவே முற்காலங்களில் உள்ள விசுவாச வீரர்களின் இந்த காட்சி அரங்கிற்குள் நடந்து பார்க்கும் காரியமாகவே இருக்கும். ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் மீது ஈசாக்கு தனது விசுவாசத்தினை கொண்டிருந்தார். மேலும் முழு நம்பிக்கையுடன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினை தனது குமாரனாகிய யாக்கோப்பிற்கு பகிர்ந்தார். அதேபோல் ஏசாவிற்கு இவர் ஓர் ஆசீர்வாதத்தினை வழங்குகையிலும் பூமியின் குடிகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கப் போகும் ஆதி வாக்குத்தத்தமானது ஏசாவின் குடும்பத்தையும் கூட உள்ளடக்கியே ஆசீர்வதித்திடும் என்பதை உணர்ந்தவராகவே அந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள தன்னுடைய விசுவாசத்தினை வெளிப்படுத்தினார். தனது தாத்தாவாகிய ஆபிரகாமிற்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மீதான விசுவாசத்தினால் ஏவப்பட்டு வாழ்ந்த யாக்கோப்பும் தனது ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தியதில் அந்த விசுவாசத்தினை வெளிப்படுத்தினார். அதிலும் விசேஷமாக அவர் யோசேப்பின் குமாரர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை அருளின பிற்பாடு அவர் தேவனை தொழுது கொண்டு தன் மரணப்படுக்கையில் காணப்பட்ட போதும் அந்த விசுவாசம் வெளிப்பட்டது. தன் குடும்பத்திற்கு வரப்போகின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தெய்வீக மேற்பார்வையின் கீழ் காணப்படுகின்றது என்பதையும் அனைத்துமே ஆபிரகாமிற்கு பண்ணப்பட்ட ஆதி வாக்கு தத்தத்திற்குள் உள்ளடங்குகின்றது என்பதையும் அவர் அடையாளம் கண்டு கொண்டார். தான் எகிப்தில் அடக்கம் பண்ணப்படாமல் விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம் இஸ்ரவேலுக்கு சொந்தமாயிருந்த வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய
கானான் தேசத்திலேயே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதின் மூலமும் அவர் தனது விசுவாசத்தினை வெளிப்படுத்தினார். தேவனிடத்தில் உள்ள தனது விசுவாசத்தினை யோசேப்பு பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தினார். சிறு பிராயத்தின் போது மாத்திரம் அல்லாமல் எகிப்தில் காணப்பட்ட போதும் இஸ்ரவேலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கப் போகிறார்கள் என்றும், மேசியாவுடன் இணைந்து இவர்கள் வாயிலாக கர்த்தருடைய ஆசீர்வாதமானது உலகத்தின் ஜாதிகள் அனைவருக்கும் கடந்து செல்லும் என்றும் உள்ள தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதுள்ள விசுவாசத்தினை இவர் தெளிவாய் நிரூபித்தார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தை விட்டு கானானுக்கு புறப்படுகையில் அவர்கள் தன் எலும்புகளை எடுத்து செல்லுவதற்கு மறந்துவிடக் கூடாது என்று விசுவாசத்தினால் யோசேப்பு கட்டளையிட்டார். இது தன் சரீரத்தில் காணப்பட்ட எலும்புகள் தனது உயிர்த்தெழுதலின் போது தேவனுக்கு அவசியமாயிருக்கும் என்று அவர் எண்ணம் கொண்டிருந்ததாக குறிப்பதாகாது. மாறாக அவரது இந்த வார்த்தைகளானது மரித்தோரிலிருந்துள்ள உயிர்த்தெழுதலின் மீதான அவரது விசுவாசத்திற்கும், மேசியா மூலமாய் இஸ்ரவேலுக்கு வரவிருக்கும் ஆசீர்வாதங்களில் தானும் பங்கெடுப்பார் என்பதிலுள்ள அவரது விசுவாசத்திற்கும் சான்று பகர்ந்ததாய் இருந்தது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியமானது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மோசே தேவனிடத்தில் உள்ள தனது விசுவாசத்தினை பல்வேறு விதங்களில் சான்று பகர்ந்தார். எனினும் இவைகள் எல்லாவற்றையும் விட தான் தத்தெடுக்கப்பட்டதன் நிமித்தம் சுதந்திரித்துக் கொண்ட எகிப்தினுடைய சிங்காசனத்தின் ஸ்லாக்கியங்களை துறந்ததே மிகவும் குறிப்பிடத்தக்க காரியமாய் காணப்பட்டது. மற்றவர்களுடன் சுகபோகமாய் வாழ்வதை விட ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்த ஜனங்களுடன் பாடு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலின் ஜனங்கள் மேசியாவின் ஜனங்களாக, கிறிஸ்துவின் ஜனங்களாக காணப்பட்டனர். ஆகையால் இவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டதன் மூலம் அபிஷேகிக்கப்பட்டவருடைய நிந்தையின் மீதான தனது மதிப்பினை மோசே வெளிப்படுத்தினவரானார். உண்மையில் தெய்வீக கிருபையிலும் ஊழியத்திலும் மோசே முன்னேறின ஒவ்வொரு படிக்கும் விசுவாசமே காரணமாய் இருந்தது. அவர் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தார். இது காரியங்களை எவ்வளவு தத்ரூபமாக விவரித்துள்ளது. அன்றும் சரி, இன்றும் சரி, விசுவாச கண்களை உடையவர்கள் மாத்திரமே, மற்றவர்களுக்கு புலப்படாத அதர்சனமானவைகளை பார்க்க முடிபவர்கள் மாத்திரமே, அதிலும் விசேஷமாக அதர்சனமான மகிமையின் ராஜாவையும் இதுவரையும் கண்களுக்கு புலப்படாமல் காணப்படும் அவரது ராஜ்யத்தையும் பார்க்க முடிபவர்கள் மாத்திரமே சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் நிலை நிற்க முடியும் எனும் காரியம் எவ்வளவு உண்மையாய் இருக்கின்றது. விசுவாசத்தினாலேயே இவர் இஸ்ரவேலோடு கூட பஸ்காவினையும் இரத்தம் தெளிக்கப்படுதலையும் ஏற்படுத்தினார். இவர் அப்போது பஸ்காவினுடைய உண்மையான அர்த்தத்தினையும் இரத்தம் மற்றும் அது தெளிக்கப்படுவதற்குரிய நிஜத்தினையும் எவ்வளவேனும் புரிந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது என்று நாம் அனுமானித்துக் கொள்வதற்கு ஏதுவான எந்த காரியங்களும் நமக்கு இல்லை. செங்கடல் வழியாக இஸ்ரவேலின் கடந்து போகுதலிலும் கூட இவரது விசுவாசம் மறுபடியுமாக வெளிப்பட்டது. இவை அனைத்து காரியங்களிலும் இவரது கீழ்ப்படிதல் இவரது விசுவாசத்திற்கு இசைவாய் காணப்பட்டது. இவ்வளவு பெரிதான விசுவாசத்தினை பார்த்து நாம் வியப்படைகையில் இதனால் நாம் ஊக்கமடைகின்றோம். ஏனெனில் பூரணமான கிரியை என்பது நம்மை பொறுத்த மட்டில் சாத்தியமில்லை என்றாலும் பூரணமான விசுவாசம் என்பது நம்மை பொறுத்த மட்டில் சாத்தியமுள்ள ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஆகையினால் விசுவாசத்தினால் தெய்வீக வாக்குத்தத்தங்களை நாம் இறுக பற்றி கொண்டு மறுரூபம் அடைந்து இப்பொழுது நாம் வாக்குத்தத்தங்களாய் மாத்திரம் பெற்றிருப்பவைகளை நிஜமாக அனுபவிக்க போவது வரையிலும் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க தொடர்வோமாக. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத விதத்திலும் பரிசுத்தவான்களை வியப்பிற்குள்ளாக்கும் விதத்திலும் வேத வாக்கியங்களானது அநேக விதங்களில் தேவன் பச்சாபாதம் உள்ளவர் அல்ல என்பதையும், அவர் விசேஷமாய் வல்லவர்களை அல்லது ஞானிகளை அல்லது நல்லவர்களை தெரிவு செய்யாமல் மாறாக அவர் தாழ்வான பிறப்பையும் இயல்பான குறைகளையும் அபூரணங்களையும் பொருட்படுத்தாமல் உண்மையுள்ளவர்களையும் நேர்மை உள்ளவர்களையும் விசுவாசம் உள்ளவர்களையும் தெரிந்து கொள்கிறார் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது.
உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் உண்மையாகவே சொல்லியுள்ளார். உண்மையற்ற சுயநீதியினை உடைய பரிசேயர்களுடன் ஒப்பிடுகையில் ஆயக்காரர்களும் பாவிகளும் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று நமது மீட்பர் சொல்லி இருப்பது உண்மையே. தேவனுடைய ஏற்பாட்டில் ராகாப் மற்றும் அவளது விசுவாசத்தினை குறித்தும் அவளது விசுவாசம் எப்படி கர்த்தரினால் அங்கீகரிக்கப்பட்டது மற்றும் அதற்கு எப்படி பலனளித்தார் என்பது குறித்தும் அப்போஸ்தலன் குறிப்பிடுவதை குறித்து நாம் எவ்வளவாய் மகிழ்கிறோம். இங்கு நாம் ஊக்கமடைவதற்காக மட்டுமல்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் நாம் வழிகாட்டப்படத்தக்கதாகவும் நாம் ஒவ்வொருவரும் நன்கு புரிந்து கொள்வதற்கும் உள்வாங்கி ஏற்றுக்கொள்வதற்கும் ஏதுவான பாடம் ஒன்று காணப்படுகின்றது. அப்போஸ்தலன் பேசியுள்ள வார்த்தைகளுக்கு முழு இசைவாகவே வல்லவர்களையும் பிரபுக்களையும் உண்மையற்றவர்களையும் கீழ்ப்படுதல் இல்லாதவர்களையும் இறுதியில் வெட்கப்படுத்தி போடத்தக்கதாக தேவன் தற்காலத்தில் உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களில் சிலரை தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த வியத்தகு காரியங்களை குறித்து நம்மிடம் அப்போஸ்தலன் பேசின பிற்பாடு பெயர் பட்டியலை ஆரம்பிக்க மாத்திரமே செய்திருக்கின்றார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதாக தெரிகின்றது. தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொண்ட மற்ற உண்மையுள்ள பாத்திரங்களாகிய கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் மற்றும் தீர்க்கதரிசிகள் போன்றவர்களின் பெயர்களை பட்டியலிட்டால் தனக்கு நேரம் போதாது என்று தெரிவிக்கிறார். இவர்கள் அனைவரும் விசுவாசத்தின் வாயிலாக வெற்றிகளை கண்டடைந்தனர், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவரின் விஷயத்திலும் விசுவாசமானது பரீட்சிக்கப்பட்டது. சில சமயம் கொடுமையான ஏளனங்கள், கசையடிகள் மூலமும், சில சமயம் கட்டுகளினாலும் சிறையில் அகப்படுதலின் மூலமும் பரீட்சிக்கப்பட்டது. சிலர் கல்லெறியப்பட்டனர், வாளால் சிலர் அறுப்புண்டார்கள், சிலர் வீடு இன்றி அலைந்து திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த மகிமையான வீரர்களை நமக்கு சுட்டிக்காட்டின பிற்பாடு இவர்கள் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நம்மிடமிருந்து வேறுபட்ட ஒரு வகுப்பாராய் இருக்கின்றனர் என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். இவர்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளவைகளை பெற்றுக்கொள்ளாமலேயே விசுவாசத்தில் மரித்தார்கள். ஏனெனில் தேவன் நமக்கு இன்னும் மேன்மையான சிலவற்றை ஏற்பாடு பண்ணியுள்ளார். மேலும் நாம் நமக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதது வரையிலும் அவர்கள் தங்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற விதத்தில் தேவன் ஏற்பாடு பண்ணியுள்ளார். அவர்களுக்கு அருளப்பட போகும் ஆசீர்வாதத்திலிருந்து வேறுபட்ட மற்றும் வேறான நமக்குரிய அந்த வியத்தகு ஆசீர்வாதம் என்ன? அவர்களுக்கு போலவே நம்முடைய ஆசீர்வாதமும் விசுவாசத்திற்கான ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் இருக்கின்றதே ஒழிய கிரியைகளுக்கான பலனாக இருப்பதில்லை என்பது நம்முடைய பதிலாக இருக்கின்றது. நமக்கான ஆசீர்வாதம் அவர்களுடையதை விட உயர்ந்ததாக இருக்கின்றது. ஏனெனில் மேசியாவாகிய இயேசு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து உயர்வாய் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஏனெனில் நாம் இப்பொழுது அவருடைய சரீரத்தில், கிறிஸ்துவின் சரீரத்தில், மகா பிரதான ஆசாரியனின் சரீரத்தில், ராஜாதி ராஜாவின், கர்த்தாதி கர்த்தாவின் சரீரத்தில், தேவன் மற்றும் மனுக்குலத்திற்கு இடையே உள்ள மத்தியஸ்தரின் சரீரத்தில் அங்கத்தினர்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மாபெரும் மேசியாவுடன் வேறொரு தளத்தில் உடன் வேலையாட்களாக இருக்க போவதற்கான நமக்குரிய அழைப்பு பற்றின இக்காரியம் முன்பு வெளியாக்கப்படாத மறைக்கப்பட்ட ரகசியமாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கு நியமித்திருந்தார். அதாவது பூமிக்குரிய சுதந்திரத்தை காட்டிலும் எப்படி பரலோக சுதந்திரம் மிக விசேஷித்ததாக காணப்படுகின்றதோ அப்படியே ஆகும். நாம் மேலே பார்த்து கொண்டிருக்கும் மற்றும் போற்றி பாராட்டிக் கொண்டிருக்கும் மகிமையான வாழ்க்கையினை வாழ்ந்துள்ள இந்த முற்பிதாக்கள் என்பவர்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட வகுப்பார் மரணத்திலிருந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பிறப்பது வரையிலும் காத்திருக்க வேண்டும். பின்னர் முற்பிதாக்கள் பரலோக ராஜ்யத்தின், பரலோக நகரத்தின் பூமிக்குரிய பிரதிநிதிகளாகுவதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினை இஸ்ரவேலுக்கும் பூமியின் குடிகள் அனைத்திற்கும்
அருளும் வேளையில் பங்கடைவதற்கும் வேண்டி பூமிக்குரிய தலத்தில் தங்களுக்கான உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தினை பெற்றுக் கொள்ளுவார்கள். அவர்கள் அனைவரும் விழுகையின் காரணமாக அபூரணர்களாகவும் இதனால் மற்றவர்கள் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாகவும் காணப்பட்டார்கள். மேலும் நாமும் இப்படியாகவே காணப்பட்டோம். அவர்களும் சரி, நாமும் சரி, இருதயத்தில் கர்த்தருடனும் அவருடைய நீதியுடனும் விருப்பத்தோடு வாஞ்சையோடு இணக்கமாய் காணப்படுகின்றோம். ஆனால் பெரும்பான்மையான மனுக்குலம் இப்படியாக இருப்பதில்லை. ஆகையாலே விரும்பி கீழ்ப்படியும் யாவருக்கும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அறிவிக்கும் தேவனுடைய சத்தத்தை முற்பிதாக்களும் நாமும் கேட்க முடிபவர்களானோம். முற்பிதாக்கள் அப்போது முன்வைக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் செவி கொடுத்தார்கள். இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள நாமும் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய பரம அழைப்பு முன்வைத்துள்ள இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கும் ஸ்லாக்கியங்களுக்கும் செவி கொடுத்து இணங்கி வந்தோம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முற்பிதாக்கள் எந்த ஓர் உடன்படிக்கையினாலோ அல்லது எந்த ஒரு மத்தியஸ்தரினாலோ நீதிமானாக்கப்படவில்லை. நாமும் இப்படியாக நீதிமானாக்கப்படவில்லை. அவர்களும் நாமும் இருவருமே விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களும் நாமும் மத்தியஸ்தர் இல்லாத, மேலும் மத்தியஸ்தரின் அவசியம் இல்லாத ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின் கீழ் வருகின்றோம். ஏனெனில் இந்த உடன்படிக்கையானது தகப்பனாகிய ஆபிரகாமிற்கு இருந்த விசுவாசம் மற்றும் இருதய வாஞ்சை போன்ற விசுவாசம் மற்றும் வாஞ்சையை பெற்றிருப்பவர்களுடன் மட்டுமே பண்ணப்பட்டது. இந்த விசுவாச வீரர்களில் சிலர் யூத யுகத்தில் வாழ்ந்தவர்களாயிருந்த போதிலும் யூதர்களுக்கான நியாயப்பிரமாண உடன்படிக்கையினால் நீதிமான்கள் ஆக்கப்படாமல் மாறாக அவர்களது விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். ஏனெனில் நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது அதன் மத்தியஸ்தருடைய இயலாமையின் காரணமாக எதையும் பூரணப்படுத்த கூடாதிருந்தது. அது மாத்திரமல்லாமல் அவர்களில் யாரும் இஸ்ரவேலுக்காக புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையினாலும் நீதிமானாக்கப்படவில்லை. காரணம், அந்த புதிய உடன்படிக்கையானது அப்போது நிறுவப்படவில்லை. இஸ்ரவேலின் புதிய உடன்படிக்கைக்கான மத்தியஸ்தரின் அங்கத்தினர்களுடைய தெரிந்தெடுத்தலானது இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. அபிஷேகிக்கப்பட்டவர் கிறிஸ்துவாகிய தலை மற்றும் அங்கத்தினர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கின்றனர். பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது தேவனுக்கும் இஸ்ரவேலாகிய ஒரு தேசத்திற்கும் இடையில் பண்ணப்பட்டதாகும். இந்த உடன்படிக்கையின்படி இத்தேசத்தாரே முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்தம் பண்ணப்பட்டு நித்திய ஜீவன் அருளப்பட வேண்டும் என்றும் பிற்பாடு இஸ்ரேலிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தேவனுடன் இசைவிற்குள்ளாக வரும் மற்ற அனைத்து தேசத்தாருக்கும் ஆசீர்வாதத்தின் கால்வாயாக இஸ்ரவேல் மாறும் என்றும் திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது தவறி போனது. காரணம், அதன் மத்தியஸ்தராகிய மோசேயினால் நிழலான விதத்தில் தற்காலிகமாகவே தவிர மற்றபடி அவரால் ஜீவனை யாருக்கேனும் அருள முடியவில்லை. புது உடன்படிக்கையானது தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் மற்றும் உலகத்திற்கும் இடையில் உள்ளதாகும். அதாவது தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையிலாகும். மத்தியஸ்தர் ஆவிக்குரியவராவார். ஆனால் அவர் தேவனுக்கும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு வகுப்பாருக்கும் இடையில் மத்தியஸ்த ஊழியம் செய்ய போகிறதில்லை. அவர் மனுஷருக்காக தேவனிடத்தில் மத்தியஸ்த ஊழியம் செய்வார். ஆகையால் சபைக்கு மத்தியஸ்தர் யாரும் இல்லை. இதற்கான தேவையும் இல்லை. ஏனெனில் அவர்கள் மனித சுபாவம் உடையவர்கள் இல்லை. மாறாக பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ள புது சிருஷ்டியின் அங்கத்தினர்கள் மட்டுமே சபையில் அடங்குவார்கள். இவர்கள் மத்தியஸ்தரின் அவசியம் இல்லாத மத்தியஸ்தரின் அங்கத்தினர்கள் ஆவார்கள். இவர்களது மாம்சத்தினுடைய அபூரணங்களின் காரணமாக இன்னுமாக இவர்கள் தாங்கள் விரும்புபவைகளை செய்ய முடியாமல் இருப்பதன் காரணமாக இவர்களுக்கு பரிந்து பேசுபவர் ஒருவர் அவசியமாய் இருக்கின்றார். இவர்கள் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பரிந்து பேசுகிறவராக பெற்றிருக்கின்றனர். மாபெரும் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவினுடைய சரீர அங்கத்தினர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்கள் என கண்டு கொள்ளப்பட்டவுடன் முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்திற்கான காலம் வரும். இவர்களுக்கே மாம்சத்தின் பிரகாரமாக ஆபிரகாமினுடைய சந்ததிக்கான ஸ்லாக்கியங்களும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும். இவர்கள் வாயிலாகவே 1000 வருட யுகத்தின் போது
புதிய உடன்படிக்கையினுடைய தேவ ஆசீர்வாதங்களானது ஒவ்வொரு சிருஷ்டியினிடத்திற்கும் கடந்து வரும். இன்னுமாக ஒப்புரவாகுவதற்கும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவதற்குமான முழுமையான வாய்ப்புகள் யாவும் அருளிடும். 1000 வருட யுகம் முழுவதிலும் பரலோக மத்தியஸ்தரின் பூமிக்குரிய பிரதிநிதிகளாக காணப்பட போகும் இந்த முற்பிதாக்கள் சில பேரின்பங்களை ஒரு விதத்தில் இழந்தவர்களாகவே காணப்படுவார்கள். அதாவது பரீட்சிக்கப்பட்டு தகுதியானவர்கள் என்று கண்டு கொள்ளப்பட்டவர்களுக்கே உரிய பேரின்பங்களை ஒரு விதத்தில் இழந்தவர்களாகவே காணப்படுவார்கள். ஏனெனில் 1000 வருஷங்கள் இவர்கள் அதிபதிகள் என, கற்பிப்பவர்கள் என, சீர்தூக்கிவிடும் ஆசாரியர்கள் என அபூரண மனுஷர்களுடன் தொடர்பில் காணப்பட்டு அவர்களை தேவனுடன் இசைவிற்குள் திரும்புவதற்கும் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவதற்கும் உதவி செய்து அபூரண சந்ததியினருக்கு ஊழியம் புரிபவர்களாய் இருப்பார்கள். 1000 வருஷ யுகத்தின் போது மனுக்குலத்தை சீர்தூக்கிவிடும் வேலையினை முற்பிதாக்கள் நிறைவேற்றி முடிக்கையில் அவர்களுக்கு என்ன வெகுமதி அளிக்கப்படும் என்ற கேள்வி காணப்படலாம். மனுக்குலத்திற்காக இத்தகைய வேலை புரிய கிடைக்கும் ஸ்லாக்கியமே போதுமான வெகுமதியாக காணப்படும் என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். ஆனாலும் இந்த முற்பிதாக்கள் 1000 வருட யுகத்தினுடைய முடிவின் போது இன்னுமொரு ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ளுவார்கள். அதாவது மனித சுபாவத்தினின்று ஆவிக்குரிய சுபாவத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்று வேத வாக்கியங்களில் சில காரியங்கள் சுட்டிக்காட்டுவது போன்று தோன்றுகிறது. இது வேதாகமத்தில் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. மாறாக இது அனுமானமும். சுவிசேஷ யுகத்திற்கு முன்புள்ள காலங்களில் வாழ்ந்துள்ள இந்த விசுவாச வீரர்கள் நிழலில் சிவப்பு கிடாரியினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும், இது பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரிக்கப்பட்டு இதன் சாம்பல் தீட்டுப்பட்டவர்களை சுத்திகரிக்க தெளிக்கப்படுகின்றது என்றும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த வகுப்பார் லேவி கோத்திரத்தின் அங்கத்தினர்கள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் நாம் பார்த்திருக்கின்றோம். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், லேவி கோத்திரத்தினால் நிழல்படுத்தப்படும் விசுவாச வீட்டார் முற்காலங்களிலும் இப்பொழுதும் காணப்படுகின்றனர். இந்த விசுவாச வீட்டாரிடத்திலிருந்தே இந்த சுவிசேஷ யுகத்தின் போது நிஜமான ஆசாரியர்கள் அழைக்கப்படுகின்றனர், தெரிந்து கொள்ளப்படுகின்றனர் மற்றும் உண்மையுள்ளவர்கள் என கண்டு கொள்ளப்படுகின்றனர். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரில் அங்கம் வகிக்கும் யாவரும், இன்னுமாக திரள் கூட்டத்தாரில் அங்கம் வகிக்கும் யாவரும் லேவியர்களால் நிழல்படுத்தப்படும் இந்த விசுவாச வீட்டாரில்தான் உண்மையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் நாம் பார்த்திருக்கின்றோம். சிறு மந்தையினர் மற்றும் திரள் கூட்டத்தினர் இருவருமே பலி செலுத்தும் ஆசாரியர்களாகும் கண்ணோக்கத்தில் அர்ப்பணம் பண்ணுகிறவர்களாய் இருக்கின்றனர். எனினும் சுயத்தை பலி செலுத்தும் நிபந்தனைகளுக்கேற்ப ஜீவிக்கும் சொற்பமானவர்களே பிரதான ஆசாரியனுடைய சரீரத்தில் அங்கத்துவம், கிறிஸ்துவில் அங்கத்துவம், புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் மத்தியஸ்தரில் அங்கத்துவம் எனும் பரிசினை வெல்வார்கள் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். மீதமானவர்களில் சிலர் முற்றிலுமாக விலகி போய் 2ஆம் மரணத்தில் மரிப்பார்கள். இன்னுமாக மீதமுள்ளவர்களில் மற்றவர்களோ அழிவிற்குள்ளாக விலகி செல்லாமலும் அல்லது மனப்பூர்வமாய் பலி செலுத்த முன்னேறாமலும் காணப்படுவதால் இவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளினால் ஆயத்தமாக்கப்பட்டு, நிரூபிக்கப்பட்டு, பரீட்சிக்கப்பட்டு, ஆவிக்குரிய தலத்தில் கிரீடங்களை உடைய முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இல்லாமல் மாறாக குருத்தோலைகளை உடைய ஜெயம் கொண்டவர்கள் என ஜீவனை பெறுவதற்கு பாத்திரவான்களாக கண்டு கொள்ளப்படுவார்கள். அர்ப்பணம் பண்ணுவதற்கு முன்னேற தவறும் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் பின்னுக்கு போய் உலகத்தின் அங்கமாகி விடுவார்கள். ஆனால் தானாய் மனமுவந்து பலி செலுத்துவதில் முன்னேற தவறிப்போகும் அர்ப்பணம் பண்ணினவர்களோ புது சிருஷ்டிகளென தங்களது நீதிமானாக்கப்படுதலை தக்க வைத்துக் கொள்ளுவார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களது பரீட்சையின் இறுதியில் உண்மையுள்ளவர்கள் என நிரூபிக்கப்படுவார்கள். ஆகையால் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய திரள் கூட்டத்தாரும் முற்காலங்களில் உள்ள விசுவாச வீரர்களும் நிஜமான லேவியர்களாகிய விசுவாச வீட்டாரின் அங்கத்தினர்களாகவே இன்னமும் காணப்படுகின்றனர். ஆனால் இதே நிஜமான லேவி வீட்டாரில் காணப்பட்ட கிரீடமுடையவர்களாகிய சிறு மந்தையினரோ மகிமையின் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார் எனும் நிலைமைக்கு கடந்து போய்விடுகின்றனர். 1000 வருஷ யுகத்தின் போது
அந்த நிஜமான லேவியர்களில் சிலர் திரள் கூட்டத்தார் ஆவிக்குரிய தலத்தில் ஊழியம் புரிவார்கள். ஆனால் மற்றவர்களாகிய முற்பிதாக்களோ முற்காலத்து விசுவாச வீரர்களோ பூமிக்குரிய தலத்தில் காணப்பட்டு ஊழியம் புரிவார்கள். பூமிக்குரிய தலத்தில் இவர்களது ஊழியம் நிறைவடையும் போது இவ்வகுப்பார் பிற்பாடு பரலோக தலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று அனுமானிப்பதை விட சிறந்த வேறு ஏதேனும் அனுமானம் இருக்கக்கூடுமோ? இக்கருத்தானது நிழலான லேவியர்களுக்கு தேசத்தில் பூமியில் சுதந்திர வீதம் எதுவும் அருளப்படவில்லை என்ற உண்மையினால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இப்படியாக இவர்கள் பூமிக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை, மாறாக ஆவிக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று தேவன் முன்னதாகவே சுட்டி காண்பித்துள்ளார். 1000 வருஷ யுகத்தினுடைய முடிவின் போது சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான் என்றும் சீர்பொருந்தப்பட்டுள்ள உலகத்தின் மீது சோதனையை கொண்டு வர அனுமதிக்கப்படுவான் என்றும் அவனது தவறான போதனையின் கீழ் மனுக்குலத்தில் உள்ள சிலர் தெய்வீக அதிகாரத்தை எதிர்ப்பவர்களாகி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொள்ளுவார்கள் என்றும் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையிலான வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பரிசுத்தவான்களுடைய பாளையம் எனும் வார்த்தையானது 1000 வருஷ யுகத்தினுடைய முடிவின் போது மனுக்குலம் யாவரும் மனித சுபாவத்தின் பூரணத்தை எட்டி இருக்கையில் பூரணம் அடையவில்லை எனில் அவர்கள் 2ஆம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள். பரிசுத்தவான்களுடைய இந்த பாளையத்துக்கும் பொதுவான மனுக்குலத்திற்கும் இடையில் தொடர்ந்து வேறுபாடு காணப்படும் என சுட்டிக்காட்டுவதாக தோன்றுகிறது. அனைவரும் பூரணப்பட்டிருக்க இன்னும் ஏன் வேறுபாடு? காரணம், மனுக்குலம் பூரணத்தினை எட்டியிருப்பினும் முற்பிதாக்கள் மீதமுள்ள பூரணமான சந்ததியிடம் இருந்து ஏதோ ஒரு விதத்தில் வேறுபட்டவர்களாக தனிப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் என்பதை வெளிப்படுத்துவதே தெய்வீக நோக்கமாக காணப்படுகின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்போதுதான் முற்பிதாக்கள் பூமிக்குரிய சரீரத்தினின்று ஆவிக்குரிய சரீரத்திற்கு மாற்றப்படுவார்கள் என நாங்கள் புரிந்திருக்கின்றோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய இப்பாடத்தின் கருப்பொருளானது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் சுருக்கி கூறப்பட்டுள்ளது. அவ்வசனத்தில் அப்போஸ்தலன், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான இரத்த சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று கூறியுள்ளார். எத்துணை பிரம்மாண்டமான புத்திமதி! இதற்கு செவி கொடுப்போமாக. விசுவாசத்திற்கு அதற்கே உரிய முக்கியத்துவத்தினை கொடுப்போமாக. தேவனுடைய வார்த்தைகளை கொண்டும் நமக்கு அன்றாடம் வரும் நமக்கான அனுபவங்களில் உள்ள தெய்வீக வழிநடத்துதல்கள் யாவையும் கொண்டும் நமது விசுவாசத்தினை போஷித்திடுவோமாக. இப்படியாக நமது மாபெரும் பிரதான ஆசாரியனின், நமது ரட்சிப்பினுடைய அதிபதியின், நமது தலைவரின், நமது முன்னோடியின் அடிச்சுவடுகளை பின்பற்றிடுவோமாக. இவரது பலி நமது விசுவாசத்திற்கான அஸ்திபாரமாக இருக்கின்றது. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே அவர் நம்மை முதலாம் உயிர்த்தெழுதலில் தம்மிடமாக சேர்த்து கொள்ளும் போது மகிமையில் இவரது வல்லமை நமது விசுவாசத்தினை நிறைவடைய செய்யும். ஆமேன்.